அடுத்து மிக முக்கியமானது 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 15வது வசனத்தை வாசி. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அடுத்து நல்லா கவனிங்க. மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக. இதுல 3 முக்கியமான காரியம் இருக்கு. சொரூபம் அப்படின்னா சிலை. மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக. சிலை பேசுமா? பைபிள் என்ன சொல்லுது அதை மட்டும் சொல்லுங்க. சிலை பேசுமா? பேசாது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அது கண்ணிருந்தும் காணாது, மூக்கிருந்தும் நுகராது, அப்போ வாயிருந்தும் பேசாது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. யாத்ராகம காலத்திலிருந்து சிலை பேசினதாக நமக்கு ஒரு ப்ரூஃபும் இல்லை, இன்னை வரைக்கும் இல்லை. ஆனால் சிலை நிறைய வேலை பண்ணியிருக்கு, அழுதுருக்கு, குடிச்சிருக்கு, நிறைய பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனால் பேசினதாக இருக்கா? இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் சொன்னார் அது பேசாதுன்னு. அப்போ அது என்ன செய்யாது? நீங்கள் சிலையை பேசக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறாரு. இப்போவும் சொல்கிறேன், அந்த சட்டம் இல்லாவிட்டால் பிசாசு சிலையை பேச வச்சிருப்பான். பிசாசு என்ன பண்ணிடுவான்? பொய்யா அற்புதம் பண்ணி எதை பேச வச்சிருவான்? சிலையை பேச வச்சிருவான். கர்த்தர் எதை ஒன்று பேசுனா அது பேசும், பேசாதன்னா அது பேசாது. கழுத பேசாது, கர்த்தர் பேசுன்னு சொன்னால் அது என்ன செய்யும்? பேசும், அவ்வளோதான். எதையும் பேச வைக்கிறது யார் கையில் தான் இருக்குது? கர்த்தர் கையில் தான் இருக்குது. அதே கர்த்தர் தான் திருப்பி சொல்கிறாரு வெளிப்படுத்தல் 13:15, மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும். கடைசி காலத்தில் சிலை என்ன செய்ய போகுது? பேச போகுது. 2வது, தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக. 2வது, சிலை என்ன செய்ய போகுது? கொலை பண்ண போகுது. 3வது, மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுவே சுயமா யோசிச்சு செய்யற அளவுக்கு. இதெல்லாம் இந்த வசனம் யோசிச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. பத்மு தீவில் கிபி 90லேருந்து 96க்குள்ள யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் சொன்னது. அன்னைக்கு ரோம ராஜாக்கள் காலம். அந்த காலத்தில் யோவானுக்கு கர்த்தர் ஒன்று வெளிப்படுத்துறாரு. அந்த சிலை பேசுது, அந்த சிலை பார்க்குது, தன்னை வணங்காதவங்களை கொலை செய்யுது. இதெல்லாம் அதுவாகவே செய்யுது. எப்போ பார்க்குறாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறாரு. இமேஜினேஷன்லேயே வராது பாருங்க, நம்ம கற்பனைக்கே இன்னும் ஒரு 200 வருஷம் கழிச்சு இருக்க போகிற எந்த விஷயமாவது உங்கள் கற்பனைக்கு வருமா? வராது. இப்போ இருக்கிறது கொஞ்சம் டெவலப் ஆகி ஒரு 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு இப்படி இருக்குன்னு சொல்லலாம். 200 வருஷம் கழிச்சு, 2000 வருஷம் கழிச்சு இப்படி இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? பைபிள் சொல்லுது பாருங்க, சிலை பார்க்கும், தன்னை வணங்காதவங்களை கொலை பண்ணும், இதெல்லாம் அது தானாகவே செய்யும். இந்த வசனம் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி 100% துல்லியமாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி விட்டது. இந்த டெக்னாலஜி, இதுக்கு பேர் இங்க பாருங்க இதாத். இப்போ நம்ம இதை ரோபோட் அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவோம், இயந்திர மனிதன் அப்படின்னு சொல்லி. இப்போ 2 இருக்கு பாருங்க, இதில் எது ரோபோட்னு நினைக்காதீங்க. அந்த பக்கம் சிவப்பா இருக்குது, அதான் ரோபோட். பார்க்கறதுக்கு 2 எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. அதனால உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது இதில் எது ரோபோட்னு. இதுக்கு பேர் இன்ட்ராக்டிவ் ரோபோட். அதாவது உங்களோடு கூட பேசக்கூடிய, இடைபடக்கூடிய, கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லி உங்களோடு கூட இடைபடக்கூடியதான ரோபோட். இருக்கிறதுலையே இந்த மோஸ்ட் இன்ட்ராக்டிவ் ரோபோட் இது. இருக்கிறதுலே ரொம்ப ஃபைனாக அதை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. சைனாவில் ஜியான்னு பேர் அதற்கு, மோஸ்ட் இன்ட்ராக்டிவ் ரோபோட். இந்த ரோபோட் என்பது 3 காரியங்கள். இதுதான் சிலை. நம்ம சிலைங்கிறத வித்தியாசமாக பல ரூபத்தில் பார்த்துருப்போம், பல மெட்டல்ஸில், உலோகத்தில் பார்த்துருப்போம். களிமண்ணில் பார்த்துருப்போம், இரும்பில் பார்த்துருப்போம், வெள்ளியில் பார்த்துருப்போம், பொண்ணில் பார்த்துருப்போம், ஐம்பொன்னில் பார்த்துருப்போம், இப்படி நிறைய பித்தளையில் பார்த்துருப்போம், எல்லாத்துலேயும். இது சிலிக்கான். சிலிக்கான்னா ஒன்றும் இல்லைங்க, மண்ணை லேபில் கொடுத்து அப்படியே மாற்றுறது. நம்ம மண்ணையே சாதாரணமாக நீங்கள் இருக்கக்கூடிய மண்ணை நல்லா தூய்மையாக்கி அதை லேபில் கொடுத்து மாற்றினா அதுக்கு பேர் சிலிக்கான். சிலிக்கான் சிலை இது. இந்த சிலை இப்பொழுது வெளிப்படுத்தல் 13:15 முதல் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிடுச்சு. சிலை பார்க்கும், பேசும். அந்த வசனம் சொல்லுது, மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும். இங்க இருக்கு பாருங்க, இது பேசும், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும். இது அசினோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி இதெல்லாம் சொல்லக்கூடியதான ஒரு டெக்னாலஜி. ஜப்பான் இது. இது இன்னைக்கு நேற்று உள்ளதில்லை, இது 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஸோ இது அப்போவே எவ்வளோ எடுக்குவாருங்க. எனக்கு அதை பார்க்குறதுல ஒரு விஷயம் எப்பவுமே நான் பிரமிக்கிறது என்னென்னா,
அந்த கண்ணு மூடி திறக்கிறத எவ்வளோ அழகாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறான் பாருங்க. அதாவது நம்ம எவ்வளோ மூடி திறப்போமோ அவ்வளோ தான் திறக்கும். பொம்மை மாதிரி நல்லா மூடிலாம் திறக்காது. நம்ம கண்ணை மூடி திறக்கும் ஒரு அரை கண்ணை மூடி திறப்போமே அதே மாதிரி செய்யும். இப்போ சிலை பேச ஆரம்பிச்சிருச்சு, பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. வெளிப்படுத்தல் 13:15 முதல் பகுதி நிறைவேற தொடங்கி விட்டது. சிலை பார்க்குமாம் பேசுமாம் என்று சொன்ன தீர்க்க தரிசனம். ரெண்டாவது, இது என்ன இடத்துக்கு வரணும்? மேலும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும். வணங்காத யாவரையும்னா இது என்னவா மாறணும்? எல்லாரும் இதை வணங்கணும், இது என்னவா மாறணும்? கடவுளா மாறணும். இப்போ நேபுகாத் நேச்சார் ஒரு சிலை செய்கிறாரு. எல்லாரும் அந்த சிலையை என்ன செய்யணும்னு சொன்னாரு? வணங்கணும்னு சொன்னார். நல்லா கவனிங்க, ரெஸ்பெக்ட் இல்லை, வர்ஷிப். ரெஸ்பெக்ட் வேற, வர்ஷிப் வேற. அதனால தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. மரியாதை கொடுக்கறது வேற, அதே நேரத்தில் என்ன செய்ய சொல்லக்கூடாது? ஆராதிக்க கூடாது, வணங்கக்கூடாது. அதான் அன்னைக்கு உள்ள பிரச்சனை. அப்போ தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கவானா இந்த ரோபோட் என்னவா மாறும்? அடுத்த நிலைமைக்கு எங்கே போகும்? கடவுள் இருக்கிற ஸ்தானத்துக்கு போகும். ரோபோட் முதல்ல வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, மனுஷனுக்கு உதவியா, இந்த பாருங்க, இந்த மாதிரி மனுஷனுக்கு உதவியாக தான் கொண்டு வந்தாங்க. எதுக்கு? ஹோட்டல்ஸில், அப்புறம் வீடுகளில், அப்புறம் ஸ்கூல்ஸில், இந்த மாதிரி மனுஷனுக்கு உதவி செய்கிற வேலைக்கார ரோபோட்ஸ். இதெல்லாம் பாருங்கள், சென்னையில் ஒரு ஹோட்டலே இருக்குது. இது வந்து வெயிட்டர், அதை நம்ம சர்வர்னு சொல்கிறோம்ல, அந்த வேலையை பார்க்கும். அதுவே கொண்டு வந்து கோயம்புத்தூரில் கூட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் ஊரில் கூட ஒன்று இருக்குது இந்த மாதிரி ரோபோட் ஹோட்டல். இது ஒரு கொண்டு வந்து செய்வாங்க. இந்த மாதிரி அது எதுக்கு யூஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுக்கு ஆல்டர்னேட்டாக வேலை செய்யறதுக்கு தான், உதவி செய்யறதுக்கு வேலைக்கார அந்த ஸ்தானத்தில் தான் ரோபோட் கொண்டு வந்தாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது அது மனுஷனை கொலை பண்ணுற அளவுக்கு போய் தேவன் ஸ்தானத்துக்கு போகும்னு. கவனிங்க, இது மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுற ரோபோட். இதுக்கு பேர் ரோபோகாப் அப்படின்னு பேர். துபாயில் இருக்குது. 2 போலீஸும் வராங்க பாருங்க. இது ஒரு போலீஸ், பின்னாடி நிற்கிறாரு அவர் ஒரு போலீஸ். இது ரோபோட் போலீஸ். இது 2 கண்ணும் 2 கேமரா. அதோடைய அந்த இதய பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டச் ஸ்க்ரீன், தொடுதிரை. அந்த மொத்த ஷாப்பிங் மாலை இந்த ஒரு ஆளே பாத்திரம். பின்னாடி இருக்கிறவருக்கும் முன்னாடி இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. இது வேலை பார்த்துக்கிட்டு ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ரோபோட்டெல்லாம் ஏன் கொண்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனை விட அது நல்லாவே வேலை பார்க்குது, மொத்தத்தையும் கவர் பண்ணிடும். இப்போ மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு எது வந்திருக்குது? ரோபோட் வர தொடங்கிருச்சு. இப்போ அமெரிக்காவில் போலீஸ் பிரிவில் ரோபோட் பிரிவுன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. ரோபோட் பிரிவு சில கலவரங்களை மனித போலீஸால் செய்ய முடியாததை யார் செய்கிறா? ஏன்னா அங்கே மனித போலீஸ் பண்ணால் உயிர் சேதம் வருது. அதுக்கு பதிலாக ரோபோட் அனுப்புகிற ரோபோகாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துருச்சு. இது அடுத்த ஸ்தானம். மனுஷனுக்கு வேலைக்காரனாக வந்து இப்போ என்னவா வந்துருச்சு? மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு இது வர தொடங்கிருச்சு. இது அடுத்த ஸ்டேஜ். மனுஷனை கொலை பண்ணுகிற ரோபோட் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் மனுஷனை கொலை பண்ணுற ரோபோட், கில்லிங் ரோபோட்ஸ். மனுஷனை கொலை பண்ணுறது இராணுவத்தில் சேர்த்துருக்குறாங்க. எல்லா இராணுவமும் கொண்டாந்துருச்சு. இப்போ சீன இராணுவத்தில் இருக்குது, அமெரிக்க இராணுவத்தில் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இந்திய இராணுவத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா இராணுவத்திலையும் ரோபோ பிரிவு ஒன்று. இவங்களே இப்போ எல்லா எல்லைகள்லையும் சீனா நிற்க வைக்க தொடங்கிருச்சு. அங்கேருந்து அந்த ரோபோட்டே சண்டை போடும். இராணுவ வீரர்களுக்கு பதிலாக ரோபோட் சண்டை போட போது எதிரி நாட்டுக்காரங்களை மட்டும் கொலை செய்யும். இதெல்லாம் இன்னைக்கு பார்க்கறதுக்கு டெக்னாலஜியாக இருக்குது, கண்டுபிடிப்பாக இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பைபிள் இதை சொல்லுச்சு? அப்போ அந்த பைபிளுடைய மகத்துவம் என்ன? அதை எழுதி கொடுத்த தேவனுடைய மகத்துவம் எப்பேற்பட்டது? அதான் சொல்றேன், நம்முடைய தேவனே மெய்யான தேவன். அவர் சொன்ன வார்த்தைகளே வல்லமை உள்ள வார்த்தைகள். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. உங்களுக்கே 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் வாசிக்கிற உங்களுக்கு இந்த வசனத்துக்கான வெளிப்பாடு தெரியாம தான் இருந்திருக்கும். ஏன்னா இது கண்டுபிடிக்கல. இது வந்து ஒரு 40 வருஷம் தான் ஆகுது ரோபோட்டுன்றது ஆரம்பிச்சு. நாமெல்லாம் குழந்தையா இருக்கும்போது டிவியில் ரோபோட்டுன்னு ஒரு சின்ன ப்ரோக்ராம் வரும், அவ்வளோதான் ரோபோட்டை பற்றின அறிவு. ஒரு 60 வருஷமாக பைபிள் படிக்கிறவங்களுக்கு இந்த வசனத்துக்கான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு துல்லியமாக நிறைவேறி இருக்கு. அப்படின்னா நம்ம பைபிள் எவ்வளோ மகத்துவம் பாருங்க. இன்னைக்கு கொலை செய்கிற ரோபோட்டுகள் வந்து நிற்கிது. இது இப்போ எந்த ஸ்தானத்துக்கு போகணும்? கடவுள் ஸ்தானத்துக்கு போகணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரோபோட்னா இயந்திரம் இப்படி தானே இருக்கும்.
இப்போ ரோபோட்டுகளுடைய உருவம் மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு பாருங்க. ரோபோட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நீங்க ரோபோட்டை தேடுறீங்களா? ரோபோட் வரும்னு பார்க்குறீங்களா? ரோபோட் வருதா இல்லையா? இதுதான் ரோபோட்டு. இதுக்கு பேர் ஏஐ டெக்னாலஜின்னு பேர். இதுதான் 3வது. இப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க. கவனிங்க. மேலும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக மிருகத்தின் சொரூபத்திற்கு, சிலைக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்குல்ல, அதுவே யோசித்து செய்யறதுக்கு யார் யாரெல்லாம் வணங்கலையோ அவங்கள கொலை பண்ணக்கூடிய அளவுக்குன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுவே யோசித்து தனக்கு தான் முடிவெடுக்கக்கூடியது. அந்த வேலை செய்கிறது தான் இது. இது ஆரம்பத்தில் வந்தது டிவி காம்பயரா. அதுலேயே பாருங்க, இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஆன் கம்பேர். இவர் நியூஸ் வாசிக்கிறவர், இவர் தான். அவர் பாருங்க கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கார் பாருங்க, பவர்லாம் இருக்கு போல பாருங்க. அவரே பேசுவார், எல்லாம் செய்வார். இப்போ ஒரு ஸ்டேஜ் அடுத்த லெவலுக்கு வந்துருச்சு, மனுஷனுக்கு ஈக்குவலா. இப்போ எந்த வந்துருச்சு? இயந்திரம், மனுஷன் சொன்னோம்ல. இப்போ இது உள்ள எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வந்து தனக்குத்தானே யோசித்து செய்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ இதோடைய அடுத்த ஸ்டேஜ், இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் சோஃபியான்னு பேர். இதுக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் உலகத்திலேயே முதலாக குடியுரிமை பெற்றதான ரோபோட். குடியுரிமை பெற்ற ரோபோட் இது. சவுதி அரேபியாவில் இதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? மனுஷனை போலவே குடியுரிமை கொடுத்துருக்குறாங்க. வீடு வாங்கிக்கலாம், கார் வாங்கிக்கலாம், வண்டி ஓட்டலாம், எல்லாம் வேணால் செய்யலாம். இப்போ மனுஷனை மாதிரியே இது யோசிக்குது, பதில் சொல்லுது, எல்லாம் சொல்லுது. இதில் ஒரு பெரிய பதிலை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா அந்த 13-15 என்ன சொல்லுது? தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும். நம்மளை கேட்டால் ரோபோட் கொலை செய்யுமா? அது நம்ம ப்ரோக்ராம், நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம நினச்சா ரோபோட்டை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த ரோபோட் சொல்கிற பதிலை கவனிங்க. இது என்ன பதில் சொல்லுது பாருங்க. சர்வதேச நாடுகள் போல புது ரோபோக்களை வடிவமைத்து பல சாதனைகளை செய்து உள்ளது. இந்நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு டேவிட் என்பவர் தனக்கு பிடித்த கதாநாயகி ஒருவரை போன்று ஒரு ரோபோவை வடிவமைத்து அதற்கு சோஃபியா தி ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் என பெயர் சூட்டியிருந்தார். அந்த ரோபோட்டை பார்த்தால் ரோபோ என்றே சொல்ல முடியாது. ஏனென்றால் அதன் முகபாவனைகள் அப்படியே மனிதனைப் போலவே இருக்கின்றது. சோஃபியா தி ஹியூமனாய்டு ரோபோட்டிற்கு சவுதி அரேபியா நாடு குடியுரிமை வழங்கி கௌரவித்து உள்ளது. அதன் காரணமாக மனிதன் செய்யும் அனைத்து காரியத்தையும் சோஃபியா தி ஹியூமனாய்டு ரோபோட்டால் செய்ய முடியும். இந்த ரோபோட்டால் எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு ஆபத்து நேருமா என்று பலர் கேள்வி எழுப்பிய நிலையில் சோஃபியா தி ஹியூமனாய்டு ரோபோட்டிடம் அதனை உருவாக்கிய டேவிட் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அந்த ரோபோ, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மனித இனத்தை மொத்தமாக அழித்து விடுவேன் என்று கூறியிருக்கிறது. இதனை கேட்ட என்ன சொல்லுச்சு? ஒரு ஆளெல்லாம் இல்லை, ஹியூமன் ரேஸத்தை க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவேன்ருச்சு. இந்த ப்ரோக்ராம் அதுக்குள்ளே இல்லாமல் அது பேசுமா? இந்த ப்ரோக்ராமை யாரோ என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாம் சேர்ந்து உருவாக்கி அது உள்ள எல்லாத்தையும் போட்டுட்டு சமயத்துக்கு ஏற்ற பதில் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கியாச்சு. இப்போ அது யோசிச்சு சொல்லுது. யோசிச்சு சொல்லும் போது அது சொல்லுது, சான்ஸ் கிடச்சிச்சு மொத்த பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்குது. இது சொல்லுது, செய்தா செய்யலையா அதெல்லாம் விட்டுருங்க, வசனம் நிறைவேறிச்சா இல்லையா அவ்வளோதான். ஆண்டவர் சொன்ன இடம் மிக துல்லியமாய் வசனம் 100% நிறைவேறி விட்டது. இது மனுஷனை கொலை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் ஒரு ஆளை கொலை பண்ணிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனால் என்னன்னா அது விர்ச்சுவலாக செஞ்சுருக்கு, ரியலாக செய்யலை. என்ன செஞ்சுருக்கு? விர்ச்சுவலாக. இந்த ஏஐ டெக்னாலஜியோட கூட அந்த வீடியோ இருக்குது, அதில் இருக்கா? இல்லை. இந்த ஏஐ டெக்னாலஜியோட ஒரு ட்ரோன் செஞ்சு அதை என்ன சொல்கிறாங்க கவனிங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்லி அந்த இலக்கை போய் தாக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க ப்ரோக்ராம் பண்ணவர் இங்கேருந்து அதை ஆப்ரேட் பண்ணுறாரு. நான் சொல்கிற இடத்துக்கு போன்றாரு, அது போகுது. போகும்போது அதை அப்படியே தாண்டி வேறொரு இடத்துக்கு இன்னொரு ஆளை கொல்ல போகுது. இப்போ இவர் சொல்கிறாரு, நீ தப்பாக போயிட்டு இருக்க, அங்கே போகாத, உன் இலக்கு தப்பாக இருக்குது, திரும்பி வா அப்படின்னு. அது கேட்கல, அது இஷ்டத்துக்கு என்ன செய்யுது? போகுது.
இவர் திருப்பி கமாண்ட்ல திருப்பறதுக்கு ட்ரை பண்ணோன்னா அது கோவப்பட்டு திருப்பி வந்து அவரையே க்ளோஸ் பண்ணிருச்சு. ஆனால் இது நடந்தது விர்ச்சுவாலிட்டி இல்லை. விர்ச்சுவாலிட்டினா அவங்க அந்த இதில் இமேஜஸ்ல எல்லாம் நடந்துச்சு, ரியாலிட்டியில் இல்லை. ரியாலிட்டியில் நடந்திருந்தா யோசிச்சு பாருங்க, அதான் நடக்க போகுது. ஒரு காலத்தில் தனக்குத்தானே யோசிச்சு அது நினைக்கிறால அது க்ளோஸ் பண்ணுமா பண்ணாதானா பண்ணுன்றதுக்கு நிறுவனம் கிடைச்சிருச்சு. இப்போ ஏஐ டெக்னாலஜி முழுக்க முழுக்க அகைன்ஸ்ட் டு பைபிள், அகைன்ஸ்ட் டு ஹியூமன்ஸ். இதை நான் சொல்லலை, ஏஐ டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவர் சொல்றாரு, ஹைடன் சொல்லி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அவர் வேலை பார்த்த அந்த கம்பெனியிலிருந்து வித்ட்ரா பண்ணி வந்துட்டார். இது தமிழில் இருக்குது, அதனால தமிழில் வச்சிருக்கோம். இங்கிலீஷில் அவர் பேசுனது இருக்குது. அவர் வித்ட்ரா பண்ணி வந்துட்டார். இவர் தான் அதை கண்டுபிடிச்சவர், ஃபாதர் ஆஃப் த ஏஐ டெக்னாலஜி, காட் ஃபாதர்னு சொல்லுவாங்க. அவர் வேலையை விட்டுட்டு வந்துட்டார். ஏன் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்றாரு, இந்த ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு மிக மிக ஆபத்து. அதை சொல்லணும்னா நான் அந்த வேலையில் இருந்துட்டு சொல்ல முடியாது, கம்பெனி ரூல்ஸு. நான் அதுக்காகவே ரிசைன்மெண்ட் வந்து சொல்கிறேன், தயவு செய்து இதை நிறுத்துங்க, வேணாம், இந்த பூமிக்கு இது வேணாம், ஆபத்து அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, சாட் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்திருக்கு எல்லா இடத்துலையும், அதான் இப்போ பயங்கர ஃபேமஸ். அதோடைய ஓனர் அல்ல, அது சிஇஓ, அந்த கம்பெனியோட சிஇஓ, அவரை கூப்பிட்டு அமெரிக்கன் செனட்டில் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன்பா இது மனுஷனுக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்களே, உண்மைதானா? நீங்களும் அதை செஞ்சுருக்கிறீங்களே, இது மனுஷனுக்கு எதிராக ஆபத்தாக முடியுமா? அதுக்கு தனக்குத்தானே மனுஷனை கொலை பண்ணுமா? எல்லாம் கேட்டபோது அந்த ஆள் சொன்ன வார்த்தை, இன்னும் இன்டர்வியூ இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், செய்யும் சார், ஃப்யூச்சரில் மனுஷனுக்கு ஆபத்தாக தான் முடியும். உடனே அவங்க சொல்கிறாங்க, அப்போ ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க? நாங்கள் நிறுத்தினாலும் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லாரும் செய்ய தொடங்கிட்டாங்க, இதை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அது என்னென்னலாம் செய்ய போகுதுன்றத தெளிவாக வசனம் சொல்லி இருக்குது. நீங்கள் அப்புறமா போய் மொத்தமாக வீட்டில் வாசித்து பாருங்கள். யோவேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து அது இருக்கு. 6வது வசனத்தில் கூட நீங்கள் வாசிக்கலாம். அவைகள் முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும், பராக்கிரமசாலிகளை போல ஓடும், யுத்த வீரரை போல மதிலேறும், வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும், அவைகள் ஆயுதங்கள் விழுந்தாலும் காயப்படாமல் போகும். ஏஐ டெக்னாலஜி உள்ள ரோபோட் பிரிவு யோவேல்ல இருக்கு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் பைபிளை படிங்கன்னு சொன்னா அதெல்லாம் யார் மம்மி படிப்பா, யார் டேடி படிப்பா? ஓல்டு புக்கு. நாங்கள் படிக்கிறது இன்னைக்கு இருக்கிற ஹைலி டெக்னாலஜி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக். நீங்க வச்சிருக்கிறது எல்லாம் இனி அப்டேட் ஆக போறது. உலகத்தில் எழுதும் போதே அப்டேட் ஆகி 3000-4000 வருஷத்துக்கு சேர்த்து எழுதின புக்கு ஒன்று இருக்குன்னா அது பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். நீங்க படிக்கிற படிப்பு உனக்கு பணம் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், பதவி கொடுக்கும், வீடு கொடுக்கும், வாசல் கொடுக்கும். ஆனா இந்த ஒரு புக்கு மட்டும்தான் பரலோகத்தில் உனக்கு இடம் கொடுக்கும். வேற எந்த புக்கும் பரலோகத்தில் உனக்கு இடம் கொடுக்காது. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், பைபிளை படிக்காம வேற எதை படிச்சாலும் உனக்கு பிரயோஜனம் கிடையாது. அமெரிக்காவுக்கு போறேன்னு குதிச்சுக்கிட்டு வர்றாங்க. அமெரிக்காவில் கிரீன் கார்டு, மாசம் எத்தனை $, சம்பளம் தெரியுமா? சிலிகான் வேலியில வேலை எங்களுக்கு. அந்த டெக்னாலஜி முடிச்சிட்டோம், ஏஐ முடிச்சிட்டோம். நீங்கள் எல்லாம் கடைசியில் எது முடிச்சாலும் சரி, பைபிள் முடிக்காதவன் பரலோகத்துக்குள்ள கால் வைக்கவே முடியாது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க படிப்புன்னு விக்கிரகமா மாத்தி வச்சிருக்கிறீங்க. பெற்றோருக்கு சொல்றேன், ஆவிக்குரிய பெற்றோருக்கு சொல்றேன், சர்ச்சுக்கு பிள்ளையை கூட்டிட்டு வர்றது கிடையாது. கேட்டு பாருங்க, ஸ்பெஷல் கிளாஸ், நீட்டு, சைடு, ரெக்டாங்கிள் எல்லாம் டியூஷனுக்கு அனுப்பியிருக்கோம். சர்ச்சுக்கு அப்புறம் போலாம். எந்த காலத்தை மாதிரி இந்த காலத்தை மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி, கொஞ்சம் ஆவிக்குரிய எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத பெற்றோர்கள் எந்த காலத்திலையும் இல்லை. நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் உங்க அளவுக்கு அறிவு இல்லை, ஆனா தேவ பயம் இருந்துச்சு. அவங்க ஏன் சொன்ன பைபிள் படிம்பாங்க, பைபிள் படிச்சாதான் காஃபியும்பாங்க. சர்ச்சுக்கு வரும்போது குடும்பமாக தான் வருவாங்க, தனியாக வரமாட்டாங்க. பிள்ளைகள் கையில் ₹1 கொடுத்து காணிக்க போடுற பழக்கத்தை ஏற்படுத்துவாங்க. சண்டே கிளாஸில் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. இப்போ இருக்கிற அப்பா அம்மாக்கெல்லாம் ஃபேஷன், படிப்பு மண்டையில் விக்கிரகமாக ஏறி போயிருக்கு. பிள்ளைய சர்ச்சுக்கு கூட்டிகிட்டே வரதில்லை. அன்னைக்கெல்லாம் சபையை சுற்றி தான் வீடு இருக்கும், இன்னைக்கு ஸ்கூல் பக்கத்தில் தான் வீடு. வீடு எங்கே பார்க்குறீங்க? ஸ்கூலுக்கு பக்கத்தில். டெய்லி காலையில் 7:30க்கு போக வேண்டியிருக்கு. சர்ச்சு அது 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஏன்? அது வாரத்துக்கு ஒரு நாள் தானே போறோம், போகாம இருந்தா கூட பரவாயில்லையே, அதான் ஆன்லைன்ல பாத்துக்கலாமே. எல்லா காலத்தை விட இந்த காலம் தான் தேவனை விட்டு நீங்கள் அதிகமாய் தூரம் போகிற காலம்.
உங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து சொல்றேன், படிக்க வேணாம்னு சொல்லல, ஆனா ஏஐ டெக்னாலஜி வேணாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தேவன் நமக்கு அறிவை உண்டாக்கி இருக்கிறார். ஆர்டிபிஷியல் எப்பவுமே பிசாசினுடையது, அது உலகத்தினுடையது. நேச்சுரல் தேவனுடையது. நமக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேண்டாம். அதுல தான் உங்க பிள்ளை சம்பாரிச்சு எதிர்காலத்துக்கு வரணுமாங்கிறது யோசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளையோட எதிர்காலத்துக்கு இதை படிச்சா நல்லது, அது படிச்சா நல்லது. நான் உங்களுக்கு சொல்றேன், பிள்ளையினுடைய எதிர்காலம் நீங்கள் வச்சிருக்கிற சொத்தின் கையில் இல்லை, நீங்கள் வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸில் இல்லை, நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற வாங்கி போட்டிருக்கிற இடத்தின் கையில் இல்லை. பிள்ளையினுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அந்த அறிவு வரணும் முதல்ல நமக்கு. இன்னைக்கு கர்த்தரால மேல வந்த பெற்றோர் தான் இவங்க எல்லாரும். ஒண்ணுமே இல்லாம கர்த்தர் மேல கொண்டு வந்தாரு. இவங்க தன் பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, படிப்பில்லாட்டி நீ நடுத்தரில் நிப்ப, படிக்க வைங்க. ஆனா உங்க பிள்ளைகிட்ட அடிக்கடி நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? படி, அதை விட முக்கியமா பைபிள் படி. ஏன் படிப்பு கைவிட வாய்ப்பு இருக்கு, ஆனா பைபிள் கை விடவே விடாது. பைபிளை சுமந்தவனை பைபிள் சுமக்காம விடவே விடாது. ஒரு காலத்துல டீச்சருக்கு படிச்சா எதிர்காலம், டீச்சருக்கு படிச்சா எதிர்காலம் சொன்னாங்க. எம்எட் பிஎட்னாங்க, அப்புறம் பிஇன்னாங்க, அப்புறம் ஐடினாங்க, இப்ப ஏஐங்கிறாங்க. படிப்பு மாறிக்கிட்டே வரும். ஆனா எல்லா காலத்திலும் உங்களையும் உங்கள் சந்ததியும் காப்பாற்ற போறது எதுன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். இதை தூக்கணவன ஒரு நாளும் பைபிள் கை விட்டதே கிடையாது. திரும்பி சொல்றேன், படிக்க வேணாம்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் இடம் கர்த்தருக்கு மட்டும்தான், பைபிளுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் படிப்பு, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க. செகண்ட் பிளேஸ். பெற்றோர் நீங்களே உங்க பிள்ளைகளை இப்படி மாத்தினீங்கன்னா, அப்படியே பிள்ளைய போட்டு என்னைக்காவது அந்த மாதிரி பைபிள் படிக்க சொல்லியிருக்கீங்களா? எழுந்துரு, மணி 5 ஆச்சு, டியூஷனுக்கு போ, அங்க போயிட்டு வர. கெமிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு, பயாலஜி முடிஞ்சிச்சு, நீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா, சாயங்காலம் இந்த டியூஷன். ஒரு நாளைக்கு அவனை இந்த புளி புளியறீங்களே, என்னைக்காவது இந்த புளி நீங்க வந்து பைபிளுக்கு புளிஞ்சிருக்கீங்களா? பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியா, கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டியா. உங்களுக்கு அப்பா அம்மாவா இருந்தவங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க நல்ல அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. கேட்டா நீங்க சொல்றீங்க, எங்க பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக தானே இதை பண்றோம். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் வெறும் உலக பிரகாரமா இருக்குமானால் இயேசு தேவைப்படவே மாட்டார்ல. பிள்ளைகள் எதிர்காலம் வெறும் உலக பிரகாரமாய் அல்ல. எத்தனையோ கோடீஸ்வரன் சூசைட் பண்ணி செத்து போறான், ஏன்? எத்தனையோ படிச்சவன் குடிகாரனா அலையறான், ஏன்? எத்தனையோ டபுள் டிகிரி வாங்கினவன் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறான், ஏன்? எதுனால? எத்தனையோ டாக்டர் சிகரெட் குடிக்கிறவனா இருக்கிறாரு. எத்தனையோ பேர் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, டிவோர்ஸ்ல போய் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையாய் தேவனை தேடுகிறவர்கள் படிப்பு குறைவாய் இருந்தாலும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உண்மையாய் பைபிள் வாசிக்கிறவன் அவன் ஒருவேளை படிப்பறிவு குறைவா இருக்கும், ஆனா நல்லவனா இருப்பான். அதுதான் ரொம்ப முக்கியம். திருப்பியும் சொல்றேன், இந்த படிப்பு ஏஐ டெக்னாலஜி கண்டிப்பாக ஒரு நாள் முழு உலகத்தையும் அழிக்க போகுது. அவங்களே அதை சொல்றாங்க. நான் சொன்னா பயமுறுத்துறேன்னு தானே சொல்லுவிய, அவனே சொல்றான் பயமா இருக்குன்னு. அவனே சொல்றான், கண்டுபிடிச்சவர் சொல்றாரு எனக்கு பயமா இருக்கு, நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கொலை பண்ண தொடங்கி விட்டது. வெளிப்படுத்தல் 13:15 நம் கண்களுக்கு முன்பாக 100% துல்லியமாய் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறி விட்டது. இப்போ இது என்ன செய்ய போகுது அதை மாத்திரம் சொல்லிட்டு ஜோமணி முடிக்க விரும்புகிறேன். இது என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏஐ டெக்னாலஜியில் இப்போ ரீசெண்டாக வரக்கூடியதான ஒரு 2-3 காரியங்கள் நல்லா கொஞ்சம் கவனிங்க. புரியாட்டியும் பரவாயில்ல, கவனிங்க, பின்னாடி உங்களுக்கு புரிஞ்சிடும் அது நடக்கும்போது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுக்க உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்கள் செல்ஃபோன் நம்பர் கேட்குறாங்களா? எங்கே போனாலும் கேட்குறாங்களா? எங்கே போய் பில் போட போனாலும், ஹோட்டலுக்கு போனாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போனாலும் சரி, ஷாப்பிங் மால் போனாலும் சரி, KFC போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் ஃபோன் நம்பர் எதுக்கு கேட்குறாங்க? என்ன ரீசன்? உங்களுக்கு அந்த ரீசன் 99% தெரியாதுன்னு நினைக்கிறேன். வேறு போய் தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு இருக்கிறதுலே நம்பர் 1 எல்லா கம்பெனிஸும் செய்கிற $1,000,000 செலவு பண்ணி செய்யறது. இது என்னுடைய நண்பர், அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவர் அதுலேருந்து எனக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன். 100% எல்லா கம்பெனிகளும் இன்னைக்கு எதில் 100% கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, டேட்டா கலெக்ட் பண்ணுறதில்ல. வேர்ல்டு வைட் இருக்கிற 800 கோடி மக்களுடைய டேட்டாஸையும் என்ன பண்ணுறாங்க?
கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க, என்னென்ன வாங்குறீங்க. இப்போ உங்கள் ஃபோன் நம்பரை போட்டால் கடந்த ஒரு மாதம் ஒரு வருஷத்தில் நீங்கள் எங்கெங்கே போனீங்க, என்னென்ன வாங்கினீங்கிறது எல்லாமே இருக்கும். நீங்களே மறந்துட்டீங்க எங்கே போனீங்கன்னு. கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், உங்கள் ஃபோன்லேயே வரும் டைம் லைன், போன மாதம் நீங்கள் எங்கெங்கே போனீங்க. அது உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், எந்த ஏரியாவில் எத்தனை மணி நேரம் உள்ளே இருந்திருக்கீங்கன்னு அதில் இருக்கும். இப்போ உங்களை பற்றின எல்லா டேட்டாஸ் கலெக்ட் ஆகுது. உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை. இல்லை நீங்கள் நினச்சிக்காத, இந்தியா நினச்சிக்காதீங்க இந்தியாவில் தான் இப்படி நடக்குது. இல்லை இல்லை, அமெரிக்காவிலையும் அப்படி தான் நடக்குது, ஐரோப்பாவிலையும் அப்படி தான் நடக்குது, ஆஸ்திரேலியாவிலும் அப்படி தான் நடக்குது. எல்லாருடைய டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக அவர்கள் எத்தனை பேரும் சேர்ந்து ஒரு ஏஐ டெக்னாலஜி சிஸ்டம் உருவாக்குவாங்க. இப்போவே 3 ட்ரில்லியன் டேட்டாஸ் இருக்குதான். ட்ரில்லியன்னா எவ்வளோ தெரியுமா? மில்லியன்னாலே 10 லட்சம், பில்லியன்னா 100 கோடி, ட்ரில்லியன்னா கணக்கு பண்ணிக்கங்க எத்தனையோ ஆயிரம் கோடி. அவ்வளோ டேட்டாஸ் இப்போவே இருக்கு, இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ டேட்டாஸும் ஒன்றா வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம மூலையில் நம்ம 6% தான் யூஸ் பண்ணுறோம், 10% தான் யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. சில ஆட்களுடைய ஞாபக சக்தியை கண்டு நம்மளே பயப்படுறோம். குறிப்பாக சகோதரிகளுக்கு அந்த ஞாபக சக்தியை கணவர் பயப்படுறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்தன்னைக்கு நடந்ததெல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், உனக்கு எப்படி இவ்வளோ ஞாபகம் இருக்குது, நான் மறந்துட்டேனே. ஒரு 10% இருக்கிற அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஞாபக சக்தியை உங்களால் தாங்க முடியலையே. 100% ஞாபக சக்தியோட ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லா டேட்டாஸையும் வாங்கி வச்சுருந்தா எப்படி இருக்கும்? இப்போ இவங்ககிட்ட உலகத்தில் இருக்கிற மொத்த டேட்டாஸும் ஒரு கம்ப்யூட்டர் கையில் இருக்கும், ஒரு ஆள்கிட்ட இருக்கும். அந்த கம்ப்யூட்டரோ அந்த ஆளோ நினச்சா உலகத்தை என்ன செய்யலாம்? இப்போ அதுகிட்ட முழு பொறுப்பையும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாட்டை நடத்துறதுக்கு தளபதி கிட்ட பிரதமரோ ஜனாதிபதியோ பொறுப்பு கொடுப்பாங்க, யுத்தத்தை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி அந்த கம்ப்யூட்டர்கிட்ட சர்வாதிகாரியா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அது எடுக்கிறது தான் டிசிஷன், அது சொல்கிறபடி தான் செய்யணும். இப்போ அது எந்த இடத்துக்கு வந்துடும்? கடவுள் ஸ்தானத்துக்கு வந்து உட்காந்துரும். இப்போவே அமெரிக்காவில் பல இடங்களில், ஐரோப்பாக்களில் ஜனங்க கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி அதுக்கிட்ட போய் கேட்குறாங்க. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜியோட கடவுள் உருவத்தில், இயேசுநாதருடைய உருவத்தில் செஞ்சுட்டாங்க சிலை. இப்போ இருக்கே நான் சொல்கிறது, அந்த சிலையை போய் உட்காந்து அதுக்கிட்ட போய் அவங்க சொல்கிறாங்க குறைய. சொன்ன உடனே அது ஏற்ற வசனம் சொல்லுது, அதுக்கு ஏற்ற பதில் சொல்லுது. இப்போ என்ன அவன் யோசிச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஸ்தானத்துக்கு வந்துருச்சு? கடவுள் ஸ்தானத்துக்கு நெருங்கிருச்சு. வெளிப்படுத்தல் 13:15 கிட்ட 100% நிறைவேறுகிற இடத்துக்கு நீங்களும் நானும் வந்து சேர்ந்து விட்டோம். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நாம தான் அந்த காலத்தினுடைய ஜனங்கள், கடைசி ஜெனரேஷன். சப காலத்தில் சொல்கிறேன், சப காலத்துக்குரிய ஜெனரேஷன். இப்போ இதெல்லாம் இவ்வளவு துல்லியமாக நடக்குது, நிறைவேறுகிறது. ஆளுகை செய்கிறவர்கள் வந்து விட்டார்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு கூட பேசுகிற சிலை வந்துருச்சு. வானத்தில் ஏறி கூடு கட்டியாச்சு. சாக விடாமல் தடுத்து நிறுத்துகிற காரியங்கள் வந்துருச்சு. வானத்துலேருந்து அக்கினி இறக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் நிறையா இருக்குது பைபிளில், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடியதான டிவியை பற்றி, டெலிவிஷன்ஸ் பற்றி, கொரியர் பற்றி என்னென்ன இருக்கோ எல்லாம் இருக்குது பைபிள், அத்தனையும் ரெடி. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, இதெல்லாம் ரெடியாக இருக்குது, இன்னும் ஏன் தேவன் வரல? நாம ரெடி ஆகல, அதனால் வரல. தாமதிக்கிறார். ஏன் தாமதிக்கிறாரா? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல். அதான் இப்போ இவ்வளவும் இருக்குதே, நாம் என்ன பண்ண போகிறோம்? இதான் கேள்வி. நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி, நாம் ரெடியாக இருக்கிறோமா? கைவிடப்பட்டா ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. ஆண்டவர் அப்படி தானே சொன்னார், ஒருவரும். இப்போவே நீங்கள் தப்பி போக முடியாது. இப்போ உங்ககிட்ட இருக்கிற பணம்லாம் இருக்கு இல்லையா, இன்னும் ஒரு சில வருஷங்களுக்குள்ள டிஜிட்டல் மணியாக மாறிடும். டிஜிட்டல் மணினா என்ன தெரியுமா? எல்லாமே கார்டாக மாறிடும். கார்டில் இருக்கிறதெல்லாம் கைக்கு வந்துடும். இப்போ சைனாவில் தொடங்கிட்டாங்க, கேஷே கிடையாது, வெறும் கை. எங்கே போனாலும் பாதி இடத்துல இப்போ நீங்கள் கை ரேகை வைக்க தொடங்கிட்டீங்க தானே. இ சேவை மையத்தில் கை தானே வைக்கிறீங்க, இமிகிரேஷனுக்கு போனால் கை தானே வைக்கிறீங்க, ரேஷன் கடைக்கு போனால் கை வைக்கிறீங்க, பேங்க்குக்கு போனால் கை வைக்கிறீங்க. பல இடங்களை இப்போ நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? கை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இனி கேஷுக்கு கை வைக்க போகிறோம். இப்போ அந்த கை வைக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க. கார்டை போட்டு பின் நம்பர் போடுறீங்க. இப்போ கார்டு போட்டு பின் நம்பருக்கு பதிலாக அடுத்த டெக்னாலஜி வந்துருச்சு. கார்டை நீங்கள் மேலே வச்சாலே போதும் இல்லையா? பின் நம்பரே தேவையில்லை, கார்டை வச்சாலே போதும், அதுவே போயிடும். அடுத்து கை வச்சா போதும், வேலை முடிஞ்சு. இப்போது எல்லா இடத்துலையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு ஆள் உட்காந்துருக்கோம், இல்லை ஒரு கண்காணிப்பு இருக்கும். நீங்கள் தப்பி போகாத காலம்.
எங்கே போனாலும் டோல்கேட்டை போட்டு வச்சுட்டாங்க. எந்த பக்கம் போனாலும் நீங்கள் கண்டுபிடிக்கப்படுவீர்கள். நீங்கள் டோல்கேட்டை என்ன நினைக்கிறீங்க? ஓ, இங்கேருந்து சென்னைக்கு 8 மணி நேரத்தில் போயிடலாம், 6 மணி நேரத்தில் போயிடலாம். சில ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் காலை 4 மணிக்கு எடுத்தால் 10 மணிக்கெல்லாம் போயிடலாம், தட்டி விட்டுறலாம். ஓ, சும்மா செய்ய மாட்டாங்க. ஏன் இவ்வளோ செஞ்சு வச்சுருக்காங்க தெரியுமா? நீங்கள் எந்த இடத்துக்கு ரோட்டில் போனாலும் கண்டுபிடிப்பாங்க, வீட்டில் போனாலும் கண்டுபிடிப்பாங்க. ஏன் திடீர்னு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வைஃபை கனெக்ஷன் கொடுக்குறாங்க? வீட்டுக்கு எல்லாருக்கும் வைஃபை கனெக்ஷன் ஏன்? வெளியே இருந்தாலும் கண்டுபிடிப்பாங்க, உள்ளே இருந்தாலும் கண்டுபிடிப்பாங்க. அவ்வளோதான். முழுவதுமாக முழு மனித சமுதாயத்தையும் ஒரு சர்வாதிகாரத்தின் கீழ் ஒப்படைக்கிற வேலை முடிஞ்சிடுச்சு. உலகளாவிய, நான் இந்தியாவை பற்றி பேசவே இல்லை, நான் பேசுறது எல்லாமே உலகளாவிய. இந்த உலகளாவிய ஆட்சி சர்வாதிகாரத்துக்குள் போகிறதுக்கு முன்னாடி தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இத்தனையும் இயேசு சொன்ன இத்தனையும் இவ்வளவு துல்லியமாய் நடக்கும் என்றால், வானத்துக்கு ஏறி கூடு கட்டுறதும், பேசுகிற சிலை வர்றதும், கொலை செய்கிற சிலை வர்றதும் இவ்வளவு நடக்கும்னா அவர் வருவேன் என்கிற வாக்குத்தத்தமும் துல்லியமாய் நடக்கும். அல்லேலூயா. அப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை, இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க போய் உடனடியாக உபவாசம் பண்ணி இந்த சிலை பேசாமல் இருக்கட்டும் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லிடாதீங்க. நம்மால் கொஞ்சம் குதர்க்கமாக யோசிக்கும் இதெல்லாம். ஏன்னா ஒருத்தர் சொன்னார், பிசாசு ரட்சிக்கப்பட்டானா எப்படி இருக்கும்னாரு. ஒருத்தர் ஜோம் பண்ணியிருக்காரு உட்காந்து, பிசாசு ஜோம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. ஏன்னா பிசாசு ரட்சிக்கப்பட்டானா எல்லாம் முடிஞ்சு இல்லை, என்ன ஞானம் பாருங்க. அதெல்லாம் நல்ல வேலை, அதெல்லாம் நம்ம ஊரில் இல்லை. அதுக்காக சொல்கிறேன், இது மாறும், இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற தரமா? இவைகளை நீங்கள் காணும் போது இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம். இதுக்கு தான் இவ்வளவும் சொல்கிறோம். இவ்வளவும் உங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்துகிறாங்க தெரியுமா? நான் நடத்தலை, நடத்துகிறவங்கள சொல்கிறேன். ஒரு 3 பேரை கூப்பிட்டு தங்க வச்சு சாப்பாடு போட்டு ஒரு மீட்டிங் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு மட்டும் தெரியணும்னா அவர் என்னை மட்டும் கூப்பிட்டு கேட்டிருப்பாரு, இல்லை வீடியோ பார்த்துட்டு போயிருப்பாரு. ஏன் இப்படி ஒரு மீட்டிங் இங்கே நடத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நாங்கள் மட்டுமல்ல, ஒரு கூட்டத்தையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். எங்களை நம்பி ஒப்படைச்சதில் ஒன்றை கூட விட்டுறக்கூடாது ஆண்டவரை, எல்லாரையும் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்துடணுங்கிறது தான் அவருடைய வாஞ்சை, எல்லாருடைய வாஞ்சையும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுது. ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. இனி நீங்கள் செய்ய வேண்டியது ஆயத்தம் மட்டும்தான். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்குதான்னு பார்க்கணும். ஆண்டவர் எந்த நேரமும் வரப்போகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் படுக்க போகும்போது, ஆண்டவரே உம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பகலில் ஏந்திரிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வருகையில் போகணுங்கிறது ரத்தத்திலே ஊறிடணும். எப்போ இயேசு வந்தாலும் நான் போவேன், அந்த நிச்சயம் நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் ஏந்திரிப்போமா தேவ சமூகத்தில். நம்ம கண்களுக்கு முன்பாக வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எந்த நேரமும் தேவனுடைய வருகை சம்பவிக்கும். நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார். நாம வாசப்படியில் நின்றுட்டு இந்த பக்கம் நிற்கிறோம். ஒரு நாள் கதவு திறக்கும். ஒரு நிமிஷம், ஒரு இமை பொழுது. அந்த நேரத்தை தவற விடாம அவரோடு கூட போயிடணும். அவ்வளவுதான். கல்யாண வஸ்திரம் தரிச்சுக்கிட்டு காத்திருக்கணும், எதிர்பார்த்து காத்திருக்கணும். பரிசுத்தவாட்டி சொல்ற மாதிரி, சாராள் நவரஜாமா சொல்ற மாதிரி, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. அந்த எதிர்பார்ப்போட எப்பப்பா வருவீங்க, உங்க வருகை எப்போ சம்பவிக்கும் ஆண்டவரே, நாங்கள் அதில் கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. எப்படி ஆகிலும் அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த வாஞ்சையோடு காத்திருக்கிறவளாய் மாறணும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை பத்திரமாய் தேவன் பார்த்து கொள்வார். நீங்கள் கவலையே பட வேணாம். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு இருக்கு. ஆனால் உங்களுடைய என்னுடைய தேவை என்ன தெரியுமா? வருகையில் போவது, இயேசுக்காய் காத்திருப்பது. நாம் அவருக்காய் காத்திருந்தால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க பார்ப்போம். 2 நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி. இந்த வருகை வருமனா இன்னென்ன காரியங்கள் எனக்கு தடையா இருக்கு, இதெல்லாம் நான் வருகையில் போறதுக்கு தடை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை
தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வேதம் தெளிவாய் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவானாகில் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். இது அந்த சந்தர்ப்பம். இது நம்ம நீதிமான்கள் என்கிற அந்த இயேசுவினத்தால் கழுவப்பட்ட நாம் எல்லாம் நீதிமான்கள். அதனால் நம்மகிட்ட பாவம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்மக்கிட்டையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத பிடிக்காத சில காரியங்கள் இருக்குது. அதை இன்றைக்கி ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் இந்த வருகைக்காகத்தான்ப்பா இங்கே வந்திருக்கிறேன், உங்கள் கூட பறந்து வர்றதுக்காக தான் வந்திருக்கிறேன். வெறும் வாயில் ஜபத்தை பண்ணிட்டு இருதயம் தூரமாக இருந்தால் உனக்கு பிரயோஜனம் இல்லை பாரு. எதில் நீங்கள் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்க பார்ப்போம். இது ஒரு சந்தர்ப்பம். ஒரு வேளை ராத்திரி வேளையில் கர்த்தருடைய வருகை இருக்குமானால் இப்போ நாம் பண்ணுற ஜெபம் கூட கடைசி ஜெபமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கடைசி சந்தர்ப்பமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வேளை வருகை தாமதிச்சா ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படியே ஜெபம் பண்ண கடவர்கள். காத்திருக்கணும். ஒப்பு கொடுப்போமா? இந்த வருகையில் நான் போகணும். கைவிடப்பட்ட கூட்டத்தில் நானோ என் குடும்பமோ இருக்கக்கூடாது. எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை நான் தவற விட்டுவிடவே கூடாது. அப்படி தீர்மானித்து ஜெபிக்கிற விரும்புகிறவர்கள் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நீர் வரும்போது நானும் என் வீட்டாரும், நீர் வரும்போது நானும் என் சபையாரும், நாங்கள் அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரை ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் அதை தவற விட்டு விடாதபடிக்கு காத்திருக்கிறவர்களாக, காத்திருந்து பலனடைந்து, ஆண்டவரே, கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து பறந்து புது பலன் அடைந்து நாங்கள் ஓடினாலும் இளைப்படையாத தேசத்திற்கு வந்து சேர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் புது பலன் அடைஞ்சு அப்படி சமூகத்தில் வந்து நிற்க கிருபை பாராட்டுங்க. மண்ணின் மாயையை நாங்கள் களைந்து விண்ணின் சாயலை அடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. காண்கிற அநித்தியங்களை விட்டுவிட்டு காணாத நித்தியத்தை நோக்கி பிரயாணம் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பாத்திரமில்லாத இந்த உலகத்தை விட்டு பாக்கியமுள்ள தேசத்துக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. மரணம் இருக்கிற இந்த பூமியை விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் மாத்திரமல்ல, இந்த ஸ்தலத்துக்குள்ளே நின்று கொண்டிருக்கிற அத்தனை பேரும், எங்களை நம்பி கொடுத்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும், ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நாங்கள் தவற விட்டு விடாதபடி அத்தனை பேரையும் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்க தேவையான கிருபைகளை கட்டளையிடுங்க தகப்பனே. பிசாசானவன் எந்த விதத்திலும் சபையை வஞ்சித்து விடாதபடி, மந்தையை வஞ்சித்து விடாதபடி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கடைசி காலத்தில் நாங்கள் பலவீனமானவர்களாக இருக்க வேண்டாம். ஆண்டவரே, பலப்படுத்துங்க. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.